தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றுமாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி மனிதனை பற்றிய நித்திய நோக்கம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களிலே, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த திருவசனத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு சமம் என்று குறிப்பிடுகிறார். அது பிதா என்ற பதவியை காட்டுகிறது. அதை கொள்ளையாடாமல் குமாரன் என்ற பதவியை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் மனுஷனானார் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு அவர் தேவனுக்கு சமம் என்பது அவர் தேவனே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரே என்பது அவரே பூரண தேவன், அவரே பூரண மனிதன், தேவனுக்கும் மனுஷருக்கும் அவரே மத்தியஸ்தர். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே குமாரனை கொண்டே அனைத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே குமாரனே சிருஷ்டிகர்த்தர். மனிதனை பற்றிய நித்திய நோக்கம் தேவனுடைய மனதிலே இருந்தபடியால் ஒரே தேவனை திருத்துவராக நாம் காண்கிறோம். திருத்துவம் என்பது 3 ஆள் தத்துவம்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இங்கு குமாரன் பிதாவுக்கு சமம் என்று நாம் கண்டோம். அதுபோல எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே மெல்கிசதேக் என்ற பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்ற மெல்கிசதேக் பரிசுத்த ஆவியானவரே. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துக்கு பின்னுள்ள தொடர்ச்சியான வசனங்களிலே இவர் ஆபிரகாமை சந்தித்ததாக பவுல் எழுதுகிறார். இதை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் காணலாம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசதேக் ஆபிரகாமை சந்தித்து அப்பமும் ரசமும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மூலமாக ஆபிரகாமுக்கு கொண்டு வரப்படுகிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனை திருத்துவத்தின் 3ஆவது ஆளாக நாம் இங்கு காண்கிறோம். அவரே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட மெல்கிசதேக் என்ற ஆசாரியன். அவர் திருத்துவத்தின் 3ஆவது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர். மார்க் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே உன்னதமான தேவனுடைய குமாரனை என்று லேகியோன் இயேசுவை அழைக்கிறான். இவர் திருத்துவத்தின் 2ஆவது ஆள் என்பதை நாம் அறிகிறோம். 1 உன்னதமான தேவன், 2வது உன்னதமான தேவனுடைய குமாரன், 3ஆவதாக உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இந்த 3 ஆள் தத்துவங்களும் ஒரே தேவனின் 3 ஆள் தத்துவங்கள். தேவனுக்கு சமம் என்ற இடத்திலே குமாரனையும், குமாரனுக்கு ஒப்பானவர் என்ற இடத்திலே மெல்கிசதேக் என்ற பரிசுத்த ஆவியானவரையும் நாம் காண்கிறோம். மனிதனை பற்றிய நித்திய நோக்கம் தேவனுடைய மனதிலே இருந்தபடியால் முந்திர நித்தியத்திலே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் குறிக்கப்பட்டார் என்பது, அடிக்கப்பட்டார் என்பது அவருடைய சித்தம் பலியாக்கப்பட்டது. மனிதனுக்காக தாம் மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் நித்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவர் பலியாக்கப்பட்டார் என்பதை இந்த திருவசனத்திலே நாம் காணலாம். பிதா குமாரனை ஒப்பு கொடுத்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ற உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அந்த பலியை அங்கீகரித்தார். இதன் பின்பே சித்தம் பலியாக்கப்பட்ட குமாரனை கொண்டே அனைத்தையும் சிருஷ்டித்தார். தேவதூதர்களின் சோதனை காலங்களிலே தேவதூதர்களில் சிலர் விழுந்தது போல மனிதனின் சோதனை காலத்திலும் மனிதன் விழுந்தான். தேவதூதனை தூக்கி எடுக்கவில்லை, மனிதனை தூக்கி எடுத்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு, அதாவது மனிதனுக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் விழுகைக்கு பின்பு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவர்களுக்கு தோலுடை கொடுக்கப்பட்டது. இது உலக தோற்றம் முதல்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. ஒரு காளையை எடுத்துக்கொண்டு வந்து பலியாக்குகிறார்கள். அது மனப்பூர்வம் இல்லாத பலி. ஆனால் இயேசு மனப்பூர்வமாக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சத்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதுவே தேவனுக்கு சமம் என்ற பதவியை கொள்ளையாடாமல் குமாரன் என்ற இடத்திலே அவர் மனிதனாக வந்து நமக்காக பலியாக்கப்பட்டு நம்மை முழுமைப்படுத்துகிறதை நாம் காணலாம். இயேசுவுடைய மரணம் பழைய ஏற்பாட்டு நிலாட்டமான பலியினால் ஆபிரகாமின் மடியில் வந்த அனைவரையும் பரதீசுக்குள் கொண்டு வந்தது. இதை எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 10 வசனங்களிலே நாம் காணலாம். அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 40வது நாளிலே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். மனிதனை தேவன் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ரோமர் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாக நாம் மாறுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களை கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தின்படி அப்போஸ்தலர்கள் தங்கள் போதனையினாலே கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக வழிநடத்துகிறார்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலர்களும் இணைந்து தேவனுடைய மனதில் இருக்கும் திட்டங்களை முழுமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சரீரமாகிய சபையின் தலையாக பிதா ஏற்படுத்துகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின்படி தலைக்கு ஏற்ற சரீரமாக சபை வளர்கிறது. இதுவே நிறைவான சரீரமாகிய சபை என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் கண்ணாகவும், தீர்க்கதரிசி செவியாகவும், சுவிசேஷகன் வாயாகவும், போதகன் நாவாகவும், மெய்ப்பன் நாசியாகவும் விளங்குகிறார்கள். கண் என்பது காணக்கூடிய ஞானத்தையும், செவி என்பது கேட்க அறிவையும், நாவு என்பது போதிக்கக்கூடிய புத்தியையும் காட்டுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே அதிக ஆக்கினை அடையாதபடி நீங்கள் போதகராகாதீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். இந்த போதகம் என்பது தொடர்ச்சியாக நாவோடு இணைகிறது. வாய் என்பது சுவிசேஷகரோடு இணைகிறது. சுவிசேஷகன் ஒட்டுமொத்த உண்மையையும் வாயிலிருந்து பேசுகிறான். ஆனால் போதகன் நாவினாலே அதை விளக்கத்திற்குள் புத்திக்குள்ளும் கொண்டு வருகிறார்கள். நாசி என்பது மோப்பம். மேய்ப்பர்கள் சபையை முழுவதும் வழிநடத்தக்கூடிய அளவிலே சபைக்கு எதிராக வரக்கூடிய அனைத்தையும் புரிந்து கொண்டு சபையை வழிநடத்துகிறார்கள். நல்ல வாசனை கெட்ட வாசனை எது என்பதை நாசினால் அறிந்து கொண்டு நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிந்து சபையை மேய்ப்பர்கள் வழிநடத்துகிறார்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியாக அவரை அறிவிக்கிறோம், எந்த மனிதனுக்கும் புத்தி சொல்லுகிறோம், எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது திருவசனத்திலே ஞானம் என்றும் புத்தி என்றும் அறிவு என்றும் நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி போதகர் மூலமாக இந்த ஞானம் அறிவு புத்தி என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷ உத்தியோகம் மக்களை சபைக்குள் கொண்டு வருகிறது. மெய்ப்பர்கள் சபையை வழிநடத்துகிறார்கள். கர்த்தருடைய ரகசிய வருகையிலே ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கப்படும் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ற 3வது ஆள் தேவனுடைய ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் இணைந்து ஆவியும் மனவாட்டியும் வா என்ற இடத்திலே காட்சியளிக்கிறார்கள். இதுவே மனிதனை பற்றிய நித்திய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்துக்காகவே தேவனை நாம் திருத்துவம் என்ற நிலையிலே காண்கிறோம். தேவன் திருத்துவராய் இருக்கிறது போல மனிதனும் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற திருத்துவத்திலே இருக்கிறான். திருத்துவ தேவனிலே திருத்துவ மனிதன் இணைந்து நித்தியமாக வாழ வேண்டும் என்பதே தேவனின் நித்திய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கத்துக்காக தேவன் வைராக்கியமாக இருப்பது போல நாமும் வைராக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.